இல்ல நான் உண்மையை சொல்றேன் சார். சத்தியமா நானும் புள்ளிய பேசுறேன். மனசாட்சி நான் வந்து மனசாட்சியோட சொன்னேன். நான் சொன்ன உண்மையா இல்லையாமா அந்த பாட்டி தாத்தா கேட்டுப்பேன். நான் வந்து புள்ளியை காப்பாத்துறேன். அதே மாதிரி தான் பக்கத்துல 2 பேரையும் நான் காப்பாத்தி போடுறேன். இன்னும் 2 பேர் இருக்காங்க மேடம். யாருக்குமே நான் 5 நிமிஷம் காசு வாங்கி வைக்க பண்ணல. ஆனா உயிரை காப்பாத்தி தான் பண்ணுவேன். உனக்கு தெரியல நான் செஞ்சேன்னா செய்யல, நீ சொல்லுமா. ஏமா இப்ப ஆண்டவன் கையில தான் இருக்கு. நீ இப்போ ஆபரேஷன் பண்ணதுக்கு மெடிகேஷனுக்கு இல்ல பில் ஏதாவது போட்டு நீ பே பண்ணியா? எவ்வளவு காசு கொடுத்த? நீ காசு கொடுத்ததுக்கு 4 மடங்கு நான் வாங்கிட்டேன். நான் இப்ப வாங்கி தரேன். நீ காசு கொடுத்ததுக்கு 4 மடங்கு அவன் பே பண்ணுறான். நான் வாங்கி தரேன்னு சொல்றேமா? சரி டாக்டர் பேரை கொடுத்தா கொள்ள வர. டாக்டர் ஃபீஸ் கொடுத்தியா? ஓகே இந்தியில இது பாருங்க சரியா உள்ளது. சரி விடுங்க. நீங்க இப்ப பாடி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன வேணும் அவர்கிட்ட? நான் இதான் கேக்குறேன். இல்ல உன் புள்ள போயிருச்சுமா, போன இல்ல நீங்க விடுங்க. போன புள்ளையே திருப்பி கொண்டு வர முடியாது. புரியுதா? யார நீ வாய முடியா? அந்த மாட்ட பேசிக்கிறேன். நானும் பொம்பளை, அதுவும் பொம்பளை, நானும் புள்ளைய வச்சிருக்கேன். புரியுதா? என் பிள்ளைங்க நான் இங்க வந்து இவர்கிட்ட சொல்றதுக்கு ஏமா இந்த மாதிரி நீ தானே புள்ள அட்டன் பண்ண. புள்ள அட்டன் பண்ணது நீ தானே. ரிப்போர்ட் சார் என்ன வழி இருக்காங்க, என்ன பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியும். அதுதான் சொல்ல. அப்புறம் ஞாபகங்களா விழுப்புரம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால செத்து போயிட்டான், இல்ல வேற ஒரு ப்ராப்ளத்தால செத்து போயிட்டாங்க. நான் பிஎம் பண்ணி கொடுக்குறேன். புரியுதா? நான் ஹாஸ்பிட்டல் போய் பிஎம் பண்ணி பாடி அறுத்து ஃபுல்லா பார்த்துருக்கேன். ஒரு பார்த்து விட மாட்டாங்க. அது நான் பிஎம் பண்ணி கொடுக்க நான் ரெடி. கேஸ் போடுறதுக்கு நான் ரெடி. உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. எதுக்கு இவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து இங்க என்ன வேணும் உங்களுக்கு? தெளிவா தான்.